Praise Lord Church. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை வெல்கம் பண்றோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள்ல கண்களை மூடி வீடுதோறும் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த நல்ல நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க ஆரம்பிக்கலாமா? நம்ம எங்க அவரை துதிக்கிறோமோ அவர் இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இனி எல்லாரும் கண்களை மூடி வீடுதோறும் நம்ம இப்போ துதிச்சு கொண்டே இருக்கும் போது அவரோட பிரச்சனை இறங்குது. அதை நம்பலாமா, விசுவாசிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நீங்க பெரியவர், உம்மையே உயர்த்துகிறோம் இயேசுவே. ஹalleluya, நீர் பரிசுத்தர், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஹalleluya, நன்றி இயேசுவே. பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நீரே சுகம் தருபவரே. யெகோவா நீரே தேவையெல்லாம் சந்திப்பீர், தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, நீரே சுகம் தருபவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, நீரே தேவையெல்லாம் தேவையெல்லாம் சந்திப்பி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, நீரே கூடவே இருப்பவரே. யெகோவா ரோஹி, யெகோவா ரோஹி, நீரே எந்த நல்மைப்பரே, எந்த நல்மைப்பரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே, நீ ஒருவரே. ஆராதனை என்றுமே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, நீரே கூடவே இருக்கிற தேவன், கூடவே இருப்பவரே. யெகோவா ரோஹி, நீரே எந்த மேய்ப்பரே, எந்த மேய்ப்பரே.
உயர்த்தி ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை என்றுமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா நீரே சுகம் தந்தவர் சுகம் தருபவரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே நீரே எந்தன் மேய்ப்பர் எந்தன் மேய்ப்பர் நீரே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா நீரே கூட இருப்பவரே கூடவே இருப்பவரே யெகோவா ஷம்மா நீங்க தான் ஆண்டவரே யெகோவா ஷம்மா நீரே கூடவே இருப்பவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அந்த தெய்வன் நம்ம மத்தியில் இருக்கிறார் ஆராதனை ஒன்றுமே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் என்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியா பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன் இன்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவ பலியாய் நல்லா கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா அவர் பெரியவர் அவரை போல யாரும் மேல அவரை யெகோவா ஷம்மா கூடவே இது நடத்துகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே உங்களை தான் நம்பி இருக்கிறோம் இயேசுப்பா கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்யலாமா இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இன்னும் அதிகமா துதிகளோடு உங்களை பலிகளை செலுத்துகிறோம் இயேசுப்பா ஏற்றுக்கொள்ளுங்க ஒருத்தரை ஆசீர்வதிங்க உங்க நன்மைகளால் உங்க கிருபைகளால் நிரப்புங்க நீ சர்வ வல்லவர் உன்னதமானவர் ஆண்டவரே இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கரங்களை தட்டி வீட்டில் ஒரு நன்றி செலுத்துங்களேன் இயேசு அங்க இருக்கிறாரு அவர் பெரிய காரியங்களை செய்வார் அதனால தான் நம்ம தைரியமா சொல்ல முடியும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி போனாலும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் இன்னைக்கு அவருடைய நிழலுக்கு கீழே வந்திருக்கிறோம் நம்ம சந்தோஷமா இந்த பாடலை பாடி ஆராதிக்கலாம் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே இருப்பேன் சந்தோஷத்தோடு சொல்லலாமா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஆனந்தமே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில் வல்லவனிடலில் என்றும் தங்கு
அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வீடுதோறும் துதிக்கலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, இயேசுவே ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மையே துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மையே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சொல்லலாமா? வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மையே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. ஓ பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவா. ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா ஆனந்தமே, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன். கரங்களை உயர்த்தி இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மையே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மையே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் எல்லா நாளிலும் துதிக்கணும். ஓ உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வீடுதோறும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நான் எல்லா நேரத்திலையும் உம்மையே துதிப்பேன் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையும் நான் உம்மையே துதிப்பேன். இன்னொரு தடவை கரங்களை தட்டி அவர் ஆராதிக்கலாமா? நன்றி 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 ஆண்டவரே. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர் இயேசுவே. ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனை இங்க இருக்குது. அதை உணர ஆரம்பிக்கலாமா? பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். உலகத்தை ஆளுகை செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார்.
2000 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கித்த தேவன் இங்க நம்ம மத்தியில் இருக்கிறார். சிலுவையில பலியான தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதை தெரிஞ்சு ஆராதிக்கலாமா? கரங்களை உயர்த்தி. அப்பா, நாங்க உங்களே உயர்த்துகிறோம். உங்க கரம் வேணும் இயேசுவே. ஆளுகை செய்கிறவரே, உமக்கு நன்றி. நீர் போதும். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவன், பரலோக தேவனே, பராக்கிரமம், பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை, அகிலத்தை ஆள்பவரே. உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. நீரே எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த, சுகம் தந்த தெய்வனே. யெகோவா, யெகோவா ராஃபா, ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, 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 என்னை கண்ட தேவனே, என்னை கண்ட தெய்வமே. எல்ரோயி, 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 என்னை கண்ட தெய்வமே. கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், நீரே
உயர்த்தி வீடுதோறும் ஆராதிக்கலாமா? சர்வ வல்ல தெய்வமே எல் ஷடாய், எல் ஷடாய், நீரே எல் ஷடாய். சர்வ வல்லமை, சர்வ வல்ல தெய்வமே யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. அறிக்கை செய்யலாமா? அவர் சுகம் தந்த தெய்வன். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்து. கடைசியா கரங்களை உயர்த்தி வாழ்த்துகிறோம். எல்லாரும் உயர்த்தலாமா? வணங்குகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். அந்த ராஜாவை வாழ்த்துகிறோம், அந்த தேவாதி தேவன் வணங்குகிறோம். நல்லா கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். அவரே எல் ஷடாய், அவரே சுகம் தருகிற தேவன். ஓ ஹalleluya, நன்றி இயேசுவே. அப்பா, அவங்க பிரச்சனை அசைவாடுறதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்க துதிகள் மத்தியில நீங்க வாசமா இருந்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காக எங்க உள்ளத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க, எங்க உள்ளத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆண்டவரே. அவர்கிட்ட சொல்லலாமா? நன்றி செலுத்தி கொண்டே இருக்கலாமா? நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, நீங்க பெரியவர். அவர் மட்டும் இருந்தார் போதும், அவர் மட்டும் போதும். கண்களை மூடி ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறேன், உங்க வார்த்தைக்காக எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ஆசையா இருக்கிற உங்க வார்த்தையை கேட்க எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க இருக்கும்போது அவர் இன்னும் அதிகமா ஊற்ற போறாரு. நம்ம தேவைகளை அது மூலியமா சந்திக்க போறாரு, சுகத்தை அளிக்க போறாரு. சூழ்நிலைகளை மாத்தி கொண்டிருக்கிற தெய்வன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. சத்தங்களை உயர்த்தி வீடு தோற அப்படியே துதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நீங்க பெரியவர். எங்க வாழ்க்கையில நீங்க மட்டும் போதும் இயேசப்பா, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. உங்க வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். உங்க வார்த்தை எங்களோடு கூட பேசட்டும். எங்க ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. உங்க வார்த்தையால எங்களை நிரப்புங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என்ன ஒரு அருமையான ஆராதனை நேரம். கர்த்தருடைய பிரசனம் வீடுகள் தோறும் நம்மளை நிரப்பிட்டு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன். இது ஒரு விசேஷத்த நாள், ஒரு விசேஷத்த செய்தியோட கர்த்தர் உங்களோட பேசுவார். அதனால இந்த ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ஒருவேளை இதுதான் முதல் தடவை நம்மளுடைய ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க கலந்துக்கிறதா இருந்தா அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஹலோன்னு சொல்லி. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய டிவோஷனல் மெசேஜஸ் அனுப்ப முடியும், வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்ப முடியும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த பேண்டமிக் மத்தியில் நம்ம எல்லாரும் வித்தியாசமான சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஒரு சில பேர் வேலை விஷயத்தில் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பொருளாதாரத்தில் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒருவேளை யாராவது உடம்பு சரியில்லாமல் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம், இல்லைனா யாராவது குவாரண்டீனில் இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களோட நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோன்றதை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம். ஸோ ஸ்க்ரீனில் வர்ற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட் பண்ணலாம். காட்லி கவுன்சிலுக்காக, ஜெப சப்போர்ட்டுக்காக, ப்ரேயர் சப்போர்ட்டுக்காக உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமா இந்த பேண்டமிக்ல இருந்து கர்த்தர் நம்மளை வெற்றிகரமாக கொண்டு வருவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கான வார்த்தைக்காக நம்ம ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அதோடைய 18ஆம் வசனத்துக்கு நம்ம போகலாம். ஒரு சில நாட்களாகவே நோவாவின் பேழையின் கதையிலிருந்து ஒரு தொடர் போதனைக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்படி தேவன் ஒரு உலகத்தின் வெள்ளம், அன்னைக்கு இருந்த பேண்டமிக் இதை விட ரொம்ப மோசமானது. ஏன்னா ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் பொழைச்சிக்கிச்சு.
அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷன் மத்தியில, அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு எபிடமிக், ஒரு பேண்டமிக் மத்தியில கர்த்தர் ஒரு பேழைக்குள்ள அவருடைய ஜனங்களான நோவாவுடைய குடும்பத்தை பாதுகாத்தார். இன்னைக்கும் உலகமகா ஒரு வெள்ளத்துல நம்ம இருக்கிறோம். எப்போ என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல, எப்பதான் அந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் நம்மளுக்கு தெரியல. அன்னைக்கும் பாருங்க, நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் 1 வருஷத்துக்கு மேல அந்த பேழைக்குள்ள இருந்தாங்க. இப்போ இவ்வளோ நாட்கள் இருக்கிற இந்த பேண்டமிக் மத்தியில தேவன் நம்மளை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். அவங்கள காப்பாத்தினது போலவே நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. See, wherever you are in life, வாழ்க்கையில எந்த காலகட்டத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும், ஆவிக்குரிய நிஜம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு தடவை சொல்லுங்க, கை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது, அதனால நாங்க பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆமென். இந்த சத்தியத்தை அப்பப்ப ஞாபகப்படுத்திங்க. பயம் வரும்போது, தவறான செய்திகள் வரும்போது, இல்லைன்னா நம்ம சமாதானத்தை நாசப்படுத்துற மாதிரி வர்ற செய்திகள், கெட்ட செய்திகள் வரும்போது உங்க உள்ளத்துக்கு நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். பாருங்க, இது ஒரு ஃபைட். இது ஒரு ஃபைட். யாருக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்குற நேரம் இல்லை. நம்ம குடும்பத்தை விசுவாசத்தினால பாதுகாக்கிற ஒரு நேரம் இது. வசனம் போட்டிருக்கு, நோவா பை ஃபெய்த் நோவா பில்ட் an ark. பை ஃபெய்த். இன்னைக்கு இயற்கையா ஒரு பேழையை நம்ம கட்டுறோமோ இல்லையோ, ஆனா நம்ம விசுவாசத்தினால ஒரு பேழையை கட்டுறோம் நம்ம குடும்பத்துக்காக. அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய ரத்தத்தை தெளிச்சு, அவருடைய ப்ரொடெக்ஷனை பேசி. ஸோ தேவன் அன்னைக்கு ஒரு குடும்பத்தை பாதுகாத்தார்னா, இன்னைக்கு அதை விட சின்ன பேண்டமிக்ல இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு தேவன் அதே மாதிரி நம்மளை காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவர் காப்பாற்ற வல்லவரா இருக்கிறார். கம் ஆன். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, போன வாரத்து செய்தியில ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வருஷத்துல நம்ம படிக்கிறோம் பாருங்களேன். வெள்ளத்துக்கு அப்புறம் நோவா 350 வருஷங்கள் வாழ்ந்தாருன்னு சொல்லி. After the flood, Noah lived 350 years. அதனால தான் நான் சொல்றேன், வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. There is life after the flood. அன்னைக்கு எப்படி வெள்ளத்துக்கு அப்புறம் கர்த்தர் வாழ்க்கையை வச்சிருந்தாரோ, இன்னைக்கும் வெள்ளத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கார். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படின்னா ஒரு இழப்பு நேரிட்டதுனால உங்க வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. வேலையிலிருந்து நீங்க நீக்கப்பட்டதுனால உங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பொருளாதாரத்து நெருக்கடி வந்ததுனால உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்கலாம், துக்கமான செய்தி தான், உங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். யூ கேன் ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட். அவருடைய கிருபை போதுமானதா இருக்குது. வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. There is life after the flood. இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம், ஃப்ளட்டுக்கு அப்புறம் எப்படி வாழ்றது நம்ம. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது ஒரு ஃப்ளட்னு சொல்லி. உண்மைதான், இதை விட பெரிய ஃப்ளட் வந்து நோவாவுடைய ஃப்ளட். ஆனா உலகத்திலே மகா பெரிய ஃப்ளட் எது தெரியுமா? நல்லா கவனிங்க. உலகத்திலே பெரிய வெள்ளம், பெரிய பிரச்சனை வந்தது கொல்கோதா மலை மேலே இயேசு சிலுவையில தொங்கின போது. The greatest flood happened on the cross. இன்னைக்கு ஒரு பேண்டமிக்ல இருக்கிறோம். ஆனா உலகத்திலே பெரிய பேண்டமிக் தெரியுமா? நோவாவுடைய பேண்டமிக்கை விட பெருசு நான் சொல்வேனே. ஆவிக்குரிய அர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய பேண்டமிக் சிலுவையில இயேசு மேல எல்லா கோபாக்கினையும் தண்டனையும் ஆண்டவருடைய எல்லா நியாய தீர்ப்பையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். அதுதான் உலகத்திலே நடந்த ஒரு பெரிய தீமை. அதை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லி. இன்னைக்கு நோவாவுடைய வெள்ளத்தை சிலுவையின் வெள்ளத்துக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். சோ நோவாவுடைய வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அந்த நோவாவுடைய வெள்ளத்தை சிலுவைக்கு நம்ம ஒப்பிடும்போது, சிலுவைக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு வாழ்க்கை இருக்குது. கம் ஆன், கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்திலே பெரிய வெள்ளத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க இன்னொரு தடவை, உலகத்தையே பெரிய வெள்ளத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க, அதனால இந்த வெள்ளத்துல என்னால நல்லா வாழ முடியும். இந்த வெள்ளத்துல கூட நம்மளால நல்லா வாழ முடியும். அப்போ நோவாவுடைய பேழையின் காலத்துல வந்த அந்த வெள்ளத்தை சிலுவையின் வெள்ளத்துக்கு நம்ம ஒப்பிட்டோம்னா, நோவா வெள்ளத்துக்கு அப்புறம் எப்படி வாழ்ந்தார்னு பார்த்தா, சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் நம்ம இப்ப எப்படி வாழணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து. So we are living after the cross. சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் நமக்கு வாழ்க்கை இருக்குது. அவர் மரணத்தை அனுபவிச்சார், நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறார். அப்போ சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது. சிலுவைக்கு அப்புறம் வாழ்ற விசுவாசிகளான நம்ம எப்படி வாழணும்ன்றது வேதத்துல இருந்து இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். எல்லாருமே ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse number 18ல இருந்து நான் படிக்கிறேன். கவனிங்க.
அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. உள்ள போன எல்லாரும் பாதுகாப்பா வெளியே வந்துட்டாங்க. ஆனா 20ஆம் வசனம் பாருங்க, வெளியே வந்த உடனே நோவா எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருன்னு. வெள்ளம் முடிஞ்ச உடனே நோவா என்ன பண்ணாரு நம்ம பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. சிலுவைக்கு அப்புறம் வாழ்ற விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். வெள்ளம் முடிஞ்ச உடனே நோவா பலிபீடத்தை கட்டி பலிகளை செலுத்தினான். பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாருமே சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே ஒரு நன்றி உள்ளத்தோட கர்த்தருக்கு ஆராதனை பலிகளையும் துதி பலிகளையும் செலுத்தணும். Come on, hallelujah. This is how a believer needs to live. Let worship lead the way. எழுதிங்க பார்க்கலாம் நோட்ஸ்ல. Let worship lead the way. நோவா பேழையில இருந்து வெளியே வந்தவன சொல்றாரு, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவருடைய தயவு எவ்வளவு பெருசு தெரியுமா? நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். உலகமே அழிஞ்சு போயிருச்சு, ஆனா நீயும் நானும் நம்ம எல்லாருமே பேழைக்குள்ள ஆரோக்கியமா இருக்கிறோம். நம்ம முதல் செய்ய வேண்டியது எந்த இடத்துல நம்ம எந்த சைட்ல வீடை கட்டலாம், எந்த இடத்துல தோட்டத்தை ஏற்படுத்தலாம், எங்க துறவை நம்ம தோண்டி எடுக்கலான்றது இல்ல, எந்த இடத்த சொந்தம் கொண்டாடலாம் இல்ல, எங்க பலிபீடத்தை கட்டலாம், எந்த இடத்துல குடும்பமா நம்ம ஆராதிக்கலாம். If you have made it after the flood, remember, because you are living after the cross, let worship lead the way. ஆராதனை நம்மளை வழி நடத்திட்டோம். நல்லா கவனிங்க, ஆராதனைக்குள்ள நம்மளை யாரோ வழி நடத்துறாங்க. சில நேரத்தில் நம்மள ஆராதனையில வழி நடத்திக்கணும். முக்கியமா வீடுகள் தோறும் ஆராதிக்கும் போது நம்ம தான் நம்மளுடைய முக்கியமான வர்ஷிப் லீடர். நம்ம தான் சத்தமா பாடணும், கரங்களை தட்டணும், கை உயர்த்தி நம்ம சத்தமா நம்ம பாடி கர்த்தர் ஆராதிக்கணும். யூ ஹேவ் டு என்கரேஜ் யுவர் செல்ஃப். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, லெட் வர்ஷிப் லீட் தி வே. ஒவ்வொரு தடவையும் நீங்க எங்க போனாலும் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறதுக்கு ஒரு நோக்கமா இருங்க. இன்னைக்கு நம்ம சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோவா எப்படி வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்தாரோ, அவர் செஞ்ச முதல் காரியம் ஒரு பலிபீடத்தை கட்டுறதா இருந்துச்சோ, நீங்களும் நானும் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியில சொல்லணும், I live after the cross, so I will live building an altar. நான் துதி பலிகளை நான் ஏறெடுக்கிறேன், நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் இல்லையா? என்ன நடந்தாலும் ஆராதிக்கிறவங்களா இருங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, I am a worshipper. I am a worshipper. Hallelujah. லைவ் சாட்ல போடுங்க, I am a worshipper. நான் ஒரு ஆராதனை வீரன். ஆராதிக்கிறதா என்னுடைய வாழ்க்கை. எது செஞ்சாலும் ஆராதனை மத்தியில தான் நான் செய்ய போறேன். I will let worship lead the way. அன்னைக்கு நோவா பலி கொடுத்த உடனே வசனம் போட்டிருக்குது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இனி சாபத்தை கொண்டு வர போறது இல்லைன்னு சொல்றாரு. இனி இந்த பூமியில நான் வெள்ளத்தை கொண்டு வர போறது இல்லை. ஆனா நல்லா கவனிங்க, கர்த்தர் அந்த சுகந்த வாசனையை முகர்ந்தார். நல்லா கவனிங்க, நமக்காக பலியானவர் ஒரு சுகந்த வாசனையா தேவனிடத்துல போய் சேர்ந்தவர் யார் தெரியுமா? ஏசு கிறிஸ்துவானவர். எபேசியர் 5:2 போட்டிருக்குது, ஏசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருக்கும் பலியானதை தேவன் சுகந்த வாசனை முகர்ந்தார். The sweet smelling sacrifice யாரு? Jesus Christ. அதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன். ஒருவேளை வெள்ளத்துக்கு அப்புறம் பொன வாசனை இருந்திருக்கலாம், ஒருவேளை வெள்ளத்துக்கு அப்புறம் நாசமோசத்தின் வாசனை இருந்திருக்கலாம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேலஞ்ச் மத்தியில நம்ம இருக்கும்போது என்ன பண்ண தெரியுமா? யூ ஸ்டார்ட் வர்ஷிப்பிங் ஜீசஸ். ஏசப்பா நீங்க நல்லவர், ஏசப்பா நீங்க பெரியவர், இயேசுவே எனக்காக நீங்க சிலுவையில மரிச்சீங்க, எவ்வளவு நல்ல தேவன் நீங்க. என்ன நடக்கு தெரியுமா? ஒரு சுகந்த வாசனை உங்களுடைய குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்குது, ஒரு சுகந்த வாசனை உங்க வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்குது. உலகத்தின் நாற்றத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எல்லா காலகட்டத்திலும் சுகந்த வாசனையில வாழணும்னா இயேசுடைய பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கணும். ஆராதனை மத்தியில ஒரு பிரசனம் வெளிப்படுது. See, when you start worshiping him, உங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கலாம், எதிர்காலத்து கேள்விகளோட நீங்க ஆராதிக்கலாம், ஒருவேளை இக்கட்டான நிலைமை மத்தியில நீங்க ஆராதிக்கலாம். ஆனா என்ன நடக்க தெரியுமா? கைகளை உயர்த்தி, நான் வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இயேசு என்னுடைய இரட்சகர், இயேசுடைய தெய்வம்னு சொல்லி நீங்க ஆராதிக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? 2 அல்ல 3 பேர் என் நாமத்துல நீங்க கூடி வரும்போது அங்க என்னுடைய பிரசனம் வெளிப்படும் சொல்லி நீங்க ஆராதிக்கிற இடத்துல அவருடைய பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எல்லா பாம்பும் தேலும் பூச்சி
பிரச்சனைகளும் வெளியோட ஆரம்பிக்கும். எல்லா விதமான சாபமும் நாசமும் மோசமும் வியாதியும் தலைகள் நசுக்கப்படும். ஏன்? அவருடைய ஆராதனையின் மத்தியில் அவருடைய பிரசனம் வெளிப்படுது. அவருடைய பிரசனம் சுகந்த வாசனை ஏற்படுத்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். In the midst of the pandemic, you need to worship God and let the sweet smelling savor of the finished work of Jesus fill our lives wherever we are. Oh, சுகந்த வாசனை நிரப்பட்டும் ராஜா. யாராவது என் கூட ஜெபம் பண்ணுங்க. சுகந்த வாசனை நிரப்பட்டும் எங்க குடும்பங்களை, எங்களுடைய சபைகளை, எங்க வீடுகள் தோறும். இந்த நெகட்டிவ் நியூஸ், இந்த பேட் நியூஸ் மத்தியில, இந்த வைரஸ் உடைய இந்த கொடுமையின் மத்தியில, let sweet smelling savor fill our families. Hallelujah. அது என்னுடைய ஜெபமா இருக்குது. Whenever you worship God, இயேசுவுடைய சுகந்த வாசனை நம்ம வாழ்க்கையை நிரப்ப ஆரம்பிக்குது. Let worship lead the way. வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லை பதர், வெள்ளத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த வெள்ளம் சிலுவையின் வெள்ளத்துக்கு கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஒரிஜினலாக இருக்கிறதுலே மகா பெரிய வெள்ளத்தை இயேசு நம்மளுக்காக அனுபவித்து தீத்து முடிச்சிட்டார். அப்போ இந்த வெள்ளத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இது ஜுஜுபி, இது ஒன்றுமே இல்லை. அவர் அனுபவிச்சது தான் எல்லாமே. அந்த சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்கிற நம்ம நோவாவின் குடும்பத்தை போல ஆராதனையினால் வழி நடத்தப்படலாம். Let worship lead the way. Amen. Let worship lead the way. Hallelujah. Oh, come on. நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன். அடுத்ததாக பாருங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. அப்படியே அந்த வசனங்கள் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். நம்ம 9ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம் பாருங்க. அப்படியே ஒரு சில வசனங்கள் தான். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஏன் அப்படி சொன்னாரு? இனி இந்த மிருகங்களும் பறவைகளும் உன்னை பார்த்து பயப்படுவாங்க ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இது வித்தியாசமா இருக்குது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஆளுகை கொடுத்தார், டொமினியன் கொடுத்தாரு. ஆனா இவங்களுக்கு டொமினியன் கொடுக்கல. ஏன்னா ஆதாம் அதை இழந்துட்டான். இயேசு கிறிஸ்து இன்னும் வரல. ஆனா இந்த இடத்துல அவர் ஒரு பயத்தை போட்டு வைக்கிறார் மிருகங்கள் மேல. எதுக்காக பதர் அப்படி பண்ணாரு? 3ஆம் வசனம் பாருங்க. நடமாடும் ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ நாள் வெஜிடபிள் தான் சாப்பிட்டு இருந்தீங்கப்பா நீங்க. ஸோ நோவா அவருடைய பிள்ளைகள் வெள்ளத்து வரைக்கும் எல்லா ஜனங்களும் மிருகங்களும் வெஜிடேரியனாக தான் இருந்துச்சு. சிங்கம், புலி, கரடி கூட. அதனால தான் நோவாவுடைய பேழையில இந்த மிருகங்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்காம பட்சித்து போடாம சமாதானமாக இருந்துச்சுங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க அதை. ஸோ நோவாவுடைய பேழையில மிருகங்கள் எல்லாம் வெஜிடேரியன் தான், எல்லாமே ஹெர்பிவரஸ். ஓகே, ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றார், பேழைக்கு அப்புறம் வெள்ளத்துக்கு அப்புறம் நான்வெஜ் நீங்க சாப்பிடலான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால தான் மிருகங்களுக்கு ஒரு பயத்தை போடுறாரு. இப்போ பாருங்களேன், மிருகங்கள் ரொம்ப சீக்கிரம் பெருகிடும், அது ரொம்ப சீக்கிரம் மெச்சூர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அதோடைய பாப்புலேஷன் நோவாவுடைய குடும்பத்து பாப்புலேஷனை விட ரொம்ப வேகமாக வளர்ந்துரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த மிருகங்கள் உங்களை ஓவர்டேக் பண்ணாத மாதிரி நான் என்ன பண்றேன், உங்களுடைய பயத்தை அதுங்க மேல நான் போட்டு வச்சிடறேன். ஆனா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். வெள்ளத்துக்கு அப்புறம் நம்மெல்லாம் சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வெள்ளத்துக்கு அப்புறம் நான்வெஜ்ஜை சாப்பிட சொல்றாரு ஆண்டவர். அது மட்டும் இல்லை, சாப்பிடும் போது அதோடைய ரத்தத்தை பூமியில ஊத்திருங்க. ரத்தத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, ஏன்னா ஜீவனை கொடுத்தது நான். நீங்க ரத்தத்தை ஊத்தும் போது என்ன சொல்றீங்க? நான் தான் ஜீவனுக்கு காரணரா இருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பைபிளில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ ஃபேவரட்டான வசனங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு சில ஃபேவரட் வசனங்கள், அது ஒரு ஃபேவரட் வசனம். இனி நீ நான்வெஜ் சாப்பிடலாம், என்ன அருமையாகுது பாருங்க. ஓகே, நான் நினச்சிட்டேன் பாரு, இந்த பீஃப் பேன் பண்ணுறேன் அப்படின்ற, இந்த பேன் பண்ண போகிறாங்கன்ற செய்தி வரும்போது நினச்ச, ஆண்டவரே வாங்க ஆண்டவரே சீக்கிரம், நீங்கள் உங்களுடைய 2ஆம் வருகை எப்போ ஆண்டவரே அப்படின்ட்டு. ஒருத்தர் அதை கைவிடப்பட்டோமோ ஒருவேளை ராப்சர்லனால நம்மளுக்கு என்ன வந்துடுது தெரியுமா? நான்வெஜ் மட்டும் இல்லைன்னு சொன்னால், நான்வெஜ் நேசிக்கிறவங்க ராமன் போடலாம் பாரு, நேசிக்காதவங்களை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்னன்னு, நான்வெஜ் சாப்பிடு. வெள்ளத்துக்கு முன்னாடி தேவையான எல்லா சத்தும் செடி வகைகள்லேருந்தே கிடைச்சிரும். ஆனால் வெள்ளத்துக்கு அப்புறம் என்னவோ நடந்துருச்சு, செடி வகையிலேருந்து எல்லா நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால் நான் சொல்கிறேன், நம்ம வெக்கப்படக்கூடாது. ஜீசஸ் சாப்பிட்டார் நான்வெஜ். ஜீசஸ் எல்லாருக்கும் நான்வெஜ் சாப்பாடு தான் கொடுத்தாரு அன்றைக்கி மலை மேலே. அதுவும் என்னது இருக்கிறதுலே நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பாடு, மீன் கொடுத்தாரு அவர், இல்லையா? அப்பமும் மீன் அவர் சொல்லவே இல்லை, வேறு வெஜிடேரியன் போடுங்க, அப்பமும் ஏதாவது சால்னாக்கெல்லாம் ஊற்றுங்கடா, இல்லை, அவர் அப்பமும் மீனை தான் கொடுத்தாரு. ஸோ நான்வெஜ்ஜாக ஆண்டவரே சாங்ஷன் பண்ணுறாரு. அதனால் அதை சாப்பிட்றது நீங்கள் வெக்கப்படவே கூடாது. வேறு யாரோ ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, சார் நீங்கள் சைவமா அசைவமா? அதுக்கு அவரு, இல்லை நாங்கள் சைவம், ஆனால் சாப்பிடும்போது அப்படியே அசைவம். ஏன் வெக்கப்படுறேன்? நாங்கள் சாப்பிடும்போது அசைவம் தான், புரியுதா? ஆனால் இது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன், இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இருக்குமா இருக்காதா?
ஏன்னா வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதலாவது வெள்ளத்துக்கு அப்புறம் வாழும்போது, சிலுவைக்கு அப்புறம் வாழும்போது ஆராதிக்கிறவர்களா நம்ம வாழணும். ரெண்டாவதா வெள்ளத்துக்கு அப்புறம் வாழும்போது, சிலுவைக்கு அப்புறம் வாழும்போது நம்மளுடைய உணவு ஒரு பலியின் நிமித்தம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. கம் ஆன், யாருக்காவது ஏதாவது புரிஞ்சிட்டு இருக்குதா? ஆண்டவர் சொல்றார் நோவாவை பார்த்து, இனி உனக்கு முழு ஆகாரமே மீட் இன்க்ளூடடா இருக்கணும், உன் டயட்ல மீட் இன்க்ளூட் ஆகணும். அவர் சொல்றாரு, நீ அதை வெட்டும் போது ரத்தத்தை பூமியில விட்டுரு, அந்த ரத்தம் ஊற்றப்படட்டும். அப்படின்னா ஒரு மிருகத்தை நீ ஸ்லே பண்ணும்போது சாப்பிட்றதுக்காக அது ஒரு சாக்ரிஃபைஸா ட்ரீட் பண்ணு, அந்த ஜீவனை கொடுத்தது நான் ட்ரீட் பண்ணு, அதுல நீ ஒரு நன்றி செலுத்த கத்துக்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் விசுவாசிகளை பார்த்து, இனி சிலுவைக்கு அப்புறம் வாழ்ற என்னுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் சிலுவையில பலியானதை ஞாபகப்படுத்தி அந்த போஜனத்தை பெற்றுக்கொள். பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லுங்க, ஃபீட் ஆன் ஜீசஸ். ஓ ஹalleluya, ஃபீட் ஆன் ஜீசஸ். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லைட் சாட்ல போடுங்க பார்க்கலாம். I will feed on Jesus. Live by feeding on Jesus. Number 1, live by letting worship lead the way. Number 2, live by feeding on Jesus. அதனால தான் அங்க தேவன் அதை மென்ஷன் பண்ணி வைக்கிறார். என்னன்னு, ஒரு நாள் சிலுவைன்ற வெள்ளம் வரப்போகுது. நீ எப்படி நோவா வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ போறியோ, என் ஜனங்க சிலுவைக்கு அப்புறம் வாழ போறாங்க. உனக்கு எப்படி வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதோ, ஆண்டவர் சொல்றார் சிலுவைக்கு அப்புறம் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். நீ எப்படி வெள்ளத்துக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட முடியும்? என் ஜனங்க சிலுவைக்கு அப்புறம் என்னுடைய மகனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் அவங்க சாப்பிட போறாங்க. வார்த்தையில இயேசுவின் வெளிப்பாடு, that is called feeding on Jesus. When you take communion, that is called feeding on Jesus. worship மத்தியில அவருடைய அழகை நீங்க பாக்குறீங்க தெரியுமா? அதுதான் இயேசுவை நம்ம போஜனமாக பெற்றுக்கொள்றது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு தான் என்னுடைய முக்கியமான போஜனம். Jesus is my number one meal. Hallelujah, hallelujah. Feed on Jesus, feed on Jesus. வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. வேதத்தை படிக்கும்போது அவருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு நிறைவான ஆகாரமா இருக்கும். இல்லை இந்த லாக்டவுன் மத்தியில் எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும். போர் அடிச்சு போயிடுது. ஃபேஸ்புக் போகிறோம், ஐயோ டே நம்ம மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுது பாரு. அதை பார்த்து 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 யூடியூப் போகிறோம், இந்த மூவி அந்த மூவி சீனு, இந்த காமெடி அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டே இருக்கிறோம். நடுவில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்கள் இது என்னுடைய முக்கியமான சாப்பாடு இல்லை. எவ்வளோ நேரம் தான் போட்டியையும் முறுக்கியும் சிப்ஸையும் சாப்பிடுங்கிறது? வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாதா நம்ம? அதுக்கு தான் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு தேவை. அவர் தான் நம்மளுடைய ஃபுல் மீல்ஸ். ஆமென். அவர் தான் நம்முடைய முழுமையான ஆகாரம். வெள்ளத்துக்கு அப்புறம் இயேசுவை சாப்பிட்டு வாழ்க்கையை வாழுங்க. ஹalleluya. அடுத்ததா என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். எல்லாருமே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். ஆக்சுவலாக 9ஆம் அதிகாரத்தை தான் இருக்கிறோம் நம்ம. அப்படியே நம்ம 12ஆம் வருஷத்துக்கு போகலாம். பாருங்க என்ன நடந்துச்சு பாருங்க வெள்ளத்துக்கு அப்புறம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, அவர் சொல்லிட்டார்ல ஒரு உடன்படிக்கை வச்சார். இனி நான் பூமியை நான் வெள்ளத்தினால் அழிக்க போறது இல்லைன்னு. அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமா ஏதோ கொடுக்குறார். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். என்ன வில்? அது வானவில் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ சந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். தேவன் ஞாபகப்படுத்திக்குவாரா அவருடைய உடன்படிக்கையை. அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி மேலுள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். அப்ப நம்ம மட்டும் அதை நோக்கி பார்க்கறதால தேவனும் அதை நோக்கி பார்க்கிறாரு. 17ஆம் வசனம், இது எனக்கும் பூமி மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். வெள்ளத்துக்கு அப்புறம் வானவில்ல தேவன் ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக ஏற்படுத்தினார். அதை பார்க்கும் போதெல்லாம் தேவனும் ஞாபகப்படுத்திக்கிட்டாரு, நம்மளும் ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த உடன்படிக்கையில வாக்கு தத்துவம் இருக்குது. எவ்ரி கவர்னன்ட் ஹேஸ் ப்ராமிசஸ். அதனால தான் நம்ம ப்ராமிசஸ் நம்ம பிடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வி ஆர் இன் அ கவர்னன்ட். அவர் சொல்றாரு, இனி நான் வெள்ளத்தினால் இந்த பூமி அழிக்க போறது இல்லைன்னு சொல்லி வானவில்ல பார்த்து தெரிஞ்சுக்க. when you look at the rainbow you will remember the covenant promise. இப்போ ரெயின்போஸ் எல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங் இல்லை? நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுறோம். எவ்வளோ தடவை பார்த்தாலும் ஃப்ரீயாக ஒரு அருமையான ஒரு ஷோவை நம்ம பார்க்க முடியும் ரெயின்போவை பார்க்கும்போது. எப்படி ரெயின்போ உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மத்தியில் லைட் சன்லைட் பாஸ் ஆகும்போது ஒரு ட்ராப்லெட்டும் பிரிசமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அந்த லைட் வெவ்வேறு ரேஸாக பிரியுது, எல்லா விதமான கலர்ஸாக பிரியுது. குறைஞ்சது ஒரு 7 கலராவது நம்ம பார்க்க முடியும். விப்கயார்னு சொல்லி அதை நம்மளுக்கு அப்ரிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஸ்கூல்ஸில்.
அப்போ வாட்டர் டிராப்லெட்ஸும் சன்லைட்டும் கனெக்ட் ஆகும்போது ரெயின்போஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, ஆனால் மூணாவது ஆண்டு நம்மளை பார்த்து சொல்றது பாருங்களேன், வெள்ளத்துக்கு அப்புறம் ரெயின்போவை பார்த்து வாழுன்றார். வெள்ளத்துக்கு அப்புறம் ரெயின்போவை பார்த்து என் கவர்னன்ட் ப்ராமிஸை ஞாபகப்படுத்திட்டு வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்றார். இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ இயற்கையாக நம்ம நன்றி செலுத்துறோம். அந்த வானவில்லை பார்க்கும்போது சொல்கிறோம், ஆண்டவர் வெள்ளத்தினால பூமி அழிக்க மாட்டார், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனால் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதுக்காகத்தான் நம்ம ஏசாயா 54 அதிகாரத்துக்கு நம்ம வர்றோம். அதோடைய 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இப்போ இல்லை, பழைய ஏற்பாட்டு டைம்ல. When God gave the law, he hid his face for a while. ஆனாலும் நித்திய கிருபையுடன், வந்துட்டோமா புதிய ஏற்பாடுக்கு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, இந்த பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட கிருபையின் காலம் இருக்குது. ஆனா அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நித்தியமா கிருபையின் காலம் தான். கிருபையின் காலம் முடியறதுக்குள்ள நமக்கு இல்ல, அவிசுவாசிங்களுக்கு தான் கிருபையின் காலம் முடிய போகுது. இயேசுடைய வருகையின் வரைக்கும் தான் கிருபையின் காலம். ஆனா அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நித்தியத்துக்கும் கிருபையின் காலம் தான். கம் ஆன், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் பாருங்களேன். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். எது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம்? ஏசாயா 53 அதிகாரத்தில் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம். இயேசு சிலுவையில் வேதனை அனுபவிச்சது அந்த அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ சிலுவையில் இயேசு நோவாவுடைய வெள்ளத்தை போல ஒரு வெள்ளத்தை அனுபவிச்சார். ஆனா நோவாவுடைய வெள்ளம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல. இயேசுடைய சிலுவைக்கு அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல, நோவா கூட ஒரு உடன்படிக்கை பண்ணது போல, நித்திய உடன்படிக்கை பண்ணது போல, நானும் இப்போ ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ண போறேன். கவனிங்க என்னன்னு சொல்லி, உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்ல, இனி நான் உன் மேல கோபப்பட மாட்டேன், இனி நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். ஓ, என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ் பாருங்க, இது என்ன மாதிரி ஒரு ப்ராமிஸ். அடுத்த வசனம் பாருங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் அநேகருக்கு மனப்பாடமா தெரியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நோவாவுடைய வெள்ளத்தின் காலத்துல அநேக மலைகள் விலகி போயிருச்சு, அநேக குன்றுகள் உருவாச்சு, அநேக இடத்துல ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் were shaken. புது மவுண்டன் கிரியேட் ஆச்சு, இருந்த மவுண்டன்ஸ் எல்லாம் மூழ்கி போச்சு நோவுடைய வெள்ளத்தின் காலத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற கிருபை நான் உங்ககிட்ட இருந்து எடுத்து போடவே மாட்டேன். இதுல இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கலாமா நம்ம? அன்னைக்கு நோவா ரெயின்போவை பார்த்து ஒரு ப்ராமிஸை ஞாபகப்படுத்திக்கிட்டாரு. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டின் அந்த வானவில்லை பார்த்து நம்ம ஆண்டோடைய ப்ராமிஸை ஞாபகப்படுத்தி சொல்றோம், ஆண்டவர் இனி என் மேல கோபமா இருக்க மாட்டார், அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார். என்ன மாதிரி ப்ராமிஸ் பாருங்க. என் மகளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனா நான் ஒரு தடவை கூட நான் ப்ராமிஸ் பண்ணதில்லை, என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது உன் மேல நான் கோவப்படவே மாட்டேன்னு சொல்லி, உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன், என்னால ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஆனா தேவனுடைய அன்பு பெரிய அன்பு, மகா பெரிய கிருபை பாருங்க. அவர் சொல்ல, உன்னை நான் கடிந்து கொள்ளவே மாட்டேன். அதனால தான் ஒரு சில தடவை பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு சில பிரசங்கங்களை கேட்கும் போது மனசு வேதனை ஆகுது. ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தர் மேல கோபமா இருக்கிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்கிறார், கர்த்தர் மேல சாபத்தை வர பண்ணுவார். இல்ல, உங்க மேல விசுவாசிகள் மேல வர வேண்டிய சாபத்தை கோபத்தை இயேசு மேல ஊற்றிட்டாரு. இன்னைக்கு ஒரு விசுவாசியையும் தேவன் எந்த காலத்துல நியாயத்திற்க போவதே இல்லை. இன்னைக்கு விசுவாசியே தேவன் தண்டிச்சார்னா அவர் இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இருக்கும். ஆனா தேவன் நீதி உள்ளவர், தேவன் சிலுவையின் கிரியைக்கு நீதி உள்ளவரா இருக்கிறார். அதனால எத்தனை பேர் உங்களுக்கு போதிச்சாலும் நீங்க ஏத்துக்காதீங்க, தேவன் உங்க மேல கோபமா இல்லை. அதனாலதான் சொல்றேன், வியாதி வந்துச்சுன்னா சொல்லாதீங்க ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறார் மாதிரி தெரியல. இல்ல, வியாதிக்கு எகெயின்ஸ்டா நீங்க நிக்கணும். எகெயின்ஸ்டா நின்னு சொல்ல, வியாதியே நீ வெளியேறு, அவரே என் பட்சத்துல இருக்கிறாராம். ஏன்பா, உலகத்துக்கே நியாயாதிபதியானவர் என்ன நியாயம் தீர்க்கிறதுல தண்டிக்கிறது இல்லைன்ட்டாரு. இந்த வியாதி எப்படி என் உடம்புல இருக்க முடியும்? இந்த பிரச்சனை எப்படி என் குடும்பத்தை தீர்த்து கட்டுறதுக்கு வர முடியும்? இந்த போராட்டம் எப்படி என் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? அப்போ கர்த்தராகிய தேவனே உங்க மேல என் மேல சமாதானமா இருந்தார்னா, கடிந்து கொள்றதுல கோபமா இருக்க மாட்டேன்னு சொல்லி சமாதானம் ஆயிட்டார்னா, அவரே நம்ம பட்சத்துல இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்கிறவன் யார்? அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், if God be for us, who can be against us? கர்த்தரே என் பக்கத்துல இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரே என் பட்சத்துல இருக்கிறாரு, எந்த வியாதியை கண்டு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. The Lord is for me. லைவ் சாட்ல போடுங்க, God himself is for me. Yes, God himself is for me. Amen. அவர் இன்னைக்கு உங்களை தண்டிக்க மாட்டார். ஏன்?
பாருங்க, இந்த ரெயின்போ கவனிச்சிங்கள, அது ஒரு செமி சர்க்கிளாக தான் நமக்கு தெரியுது. ஆனால் அது முழு வட்டம், ஒரு நாள் அதை முழுசாக நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த செமி சர்க்கிளாக நம்மளுக்கு தெரிகிற அந்த ரெயின்போ, நீங்கள் பாருங்கள், என்ன நீங்கள் கவனிங்களா ஒரு நிமிஷம். இப்போ அந்த ரெயின்போ இப்படி தெரியுறதில்ல, நமக்கு இப்படி தான் தெரியுது. ரெயின்போ வந்து ஒரு வில்லு, சரியா? அது ஒரு போ. வேட்டையாடுறதுக்கு அன்னைக்கெல்லாம் போ தான் பயன்படுத்தினாங்க. நோவாவுடைய காலத்தில் அதிகபட்சமாக போ அண்ட் ஆரோஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த என்னுடைய வில்ல நான் வானத்தில் ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு இல்லையா, அந்த வில்லுக்கான எபிரேய வார்த்தை கெஷேத். கெஷேத்னா என்ன? வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்துற வில்லு. ஸோ தேவன் என்ன சொன்னாரு? நான் வேட்டையாடின வில்ல நான் ரெஸ்ட் பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்து மேல வர வேண்டிய வெள்ளத்தை என் மகன் ஏத்துக்கிட்டதுனால நான் மனுஷனை வேட்டையாடுற அந்த வில்ல இறக்கி வச்சுட்டேன். அந்த வில்ல நான் ரெஸ்ட் பண்ணிட்டேன். இனி நான் ஜனங்களா அவங்க பாவத்துக்காக தண்டிக்க போறது இல்லை. என் பிள்ளைகளை அவங்க தவறு செஞ்சாலும் அவங்க மேல என்னுடைய அம்புகளை நான் ஏய மாட்டேன். இன்னைக்கு ஏதாவது அம்புகள் உங்களுக்கு எதிர்த்து வந்துச்சுன்னா அது தேவனிடத்துல இருந்து இல்லை, அது பிசாஸ் கிட்ட இருந்து. சொல்லாதீங்க, கர்த்தர் என்ன சோதிக்கிறார், கர்த்தர் என்ன வியாதியை கொடுத்து சோதிக்கிறார், கர்த்தர் வியாதியை கொடுத்து எதையோ சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ ஏன் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க? அவர் சொல்லிக் கொடுக்குறாருல, வீட்டில் உட்காந்து கற்றுக்கிறது லெசனை ஒழுங்கா. சும்மா போய் பேசிட்டு இருக்குது பாருங்க, சும்மா விளையாடிட்டு இருக்குது அந்த மாதிரி வார்த்தைங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு யாரை ஏமாத்தின்னு இருக்கிறீங்க? கர்த்தர் நம்ம மேல கோபமா இல்லை, அவர் சொல்லிட்டார்ல, என் வில்ல நான் இறக்கி வச்சிட்டேன். God has rested his bow. இனி நான் வேட்டையாட மாட்டேன், இனி நான் உங்களை தண்டிக்க போறதில்லை, இனி நான் உன்னை கடிந்து கொள்ள போறதில்லை. அது இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? அந்த போ எல்லாரும் பாருங்க பார்க்கலாம். போ இப்படி தானே இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த போ நம்மளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது பாருங்க. நீங்க வேட்டையாடுறீங்கன்னா உங்களுடைய குறி முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுடைய வில் இப்படி வளைஞ்சிருக்கும். கரெக்டா? The bend will be focused on the target. So ஒருவேளை உங்களை யாராவது அந்த வில்லுனால ஒரு அம்பை ஏந்து உங்களை சாகடிக்க போறாங்கன்னா அப்போ வில்லு உங்களை நோக்கி தான் வளைஞ்சிருக்கும். இன்னைக்கு ரெயின்போ பாருங்க, அது நம்மளை நோக்கி வளைஞ்சு இல்லை, அது தேவனை நோக்கி வளைஞ்சிருக்குது. கரெக்டா? பாருங்க, the bow is not like this, not facing us. ஏன்னா ஆண்டவர் நம்ம மேல கோபமா இல்லை. the bow is facing God. ஏன்? நம்ம மேல வர வேண்டிய கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி ஒரு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம், யாராவது எக்ஸைட்டடா இருந்தீங்கன்னா. the bow was facing God. ஆண்டவர் இப்படி வைக்கல அவருடைய வில்ல, அவர் இப்படி வச்சுட்டார். ஏன்னா உன் மேல வர வேண்டிய எல்லா விதமான கோபாக்கினிய என் மகன் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். God has rested his bow. என்ன அருமையா இருக்குது பாருங்களேன். ஆண்டவருடைய கிருபை என்ன அருமையா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெயின்போ மூலமா அவருடைய கிருபை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எப்படி ரெயின்போல 7 கலர்ஸ் இருக்குதோ, எப்படி வெள்ளத்தின் மத்தியில் அதை பார்த்து எவ்வளோ அழகா இருக்குதுன்னு சொல்றோமோ, இன்னைக்கு பிரச்சனை மத்தியில ஆண்டவருடைய கிருபையை பார்த்து சொல்லுங்க, கிருபை எவ்வளோ அழகா இருக்குது, உங்க கிருபை எவ்வளோ அருமையா இருக்குது, உங்க கிருபை எவ்வளவு ஆசீர்வாதம் நிறைஞ்சதா இருக்குது. In the midst of the flood, look at the rainbow of grace and celebrate his covenant promise. Come on somebody. நான் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா? அந்த மெசேஜை பிரீச் பண்ணும்போது உங்க வாழ்க்கையின் வெள்ளத்தின் மத்தியில, பொன நாற்றத்தின் மத்தியில, வியாதியின் அந்த செய்திகள் மத்தியில, look at the rainbow of the grace of God and say how beautiful, how wonderful. இத அப்போஸ்தலர் பேதுரு நம்மளுக்கு எழுதி இருக்கிறார் பாருங்க. இதை பத்தி 1 பேதுரு 4 அதிகாரம் அதோடைய 10ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரகாரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். எப்படி? தேவனுடைய பற்பல கிருபை. என்ன இப்படி போட்டார் பேதுரு? என்ன அர்த்தம் தெரியுமா? பாருங்க, அந்த கிரீக் வார்த்தை வந்து போய் கிலோஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? The manifold grace of God in English Bible வரும். many colored ன்னு அர்த்தம். பற்பலனா அநேக வண்ணங்கள் உள்ள கிருபை. அநேக வண்ணங்கள் உள்ள கிருபை. அநேக வண்ணங்கள்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வானவில் தான். அப்போ பேதுரு வானவில்ல சம்மந்தப்படுத்தி ஆண்டோடைய கிருபையை பத்தி பேசி சொல்றாரு. எப்படி வானவிலுக்கு பல கலர்கள், பல வண்ணங்கள் இருக்குதோ, மல்டி கலர்டா இருக்குதோ ரெயின்போ, கிருபையும் மல்டி கலர்டா இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, வெள்ளத்தின் மத்தியில நீ இருக்கலாம், ஆனா இந்த வாழ்க்கையில நீ வாழும்போது have a rainbow mentality. Number 1, let worship lead the way. Number 2, feed on Jesus. Number 3, have a rainbow mentality. கர்த்தருடைய அழகான கிருபையை மறந்துடாதீங்க. கர்த்தருடைய அழகான கிருபைகளை ரிஜாய்ஸ் பண்றதுக்கும் அதை செலிப்ரேட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அழகான கிருபை, அழகான கிருபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, grace is beautiful, grace is beautiful. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், the glorious gospel of our Lord Jesus Christ. glorious gospel, மகிமை நிறைஞ்ச சுவிசேஷம் இது. this is beautiful grace, multicolored grace. amen. பற்பல கிருபை. என்ன அதுலயே கொஞ்ச நேரம் ஸ்டே ஆயிரலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெள்ளத்தின் மத்தியில் இருக்கு. உலகத்துல வாழும் போதே சொல்றேனே, எங்க வாழ்ந்தாலும் சொல்லுங்க,
look above and see the grace of God. ஆண்டவர் என்ன அருமையாக டிசைன் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த உலகத்தில். நம்ம எப்போ வெளியே போனாலும், முக்கியமாக பகல் நேரத்தில் வெளியே போனால் வானம் நீல கலரில் தெரிகிற மாதிரி ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, the sky is not blue. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் ஸ்பேஸில் அவங்க போய் பிக்சர்ஸ்லாம் எடுக்கும்போது இட்ஸ் நாட் ப்ளூ. எப்படி நம்ம வெறும் ப்ளூவை மட்டும் பார்க்குறோம்? நல்லா கவனிங்க, இந்த பூமியுடைய அட்மாஸ்பியர், சூரியனுடைய அந்த கதிர்கள் வரும்போது, அந்த ரேஸ் வரும்போது எல்லா கலரையும் டிஃப்ளெக்ட் பண்ணிடுதான் பாருங்களேன். அதிகபட்சமாக ப்ளூ கலரை மட்டும் அலோவ் பண்ணான் நம்ம பார்க்கறதுக்காக. லைட் பேசிக்லி கன்சிஸ்ட் ஆஃப் 7 கலர்ஸ் இல்லையா? ஆனால் அதில் ஒரு கலரை மட்டும் அலோவ் பண்ணுறான். அப்போ நம்ம எப்போல்லாம் வானத்தை பார்க்குறோமோ ப்ளூ மட்டும் நம்மளுக்கு தெரியுமா? ப்ளூ எது கிடையாது தெரியுமா? ஹெவன்லி கிரேஸ். பைபிளில் ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ப்ளூ இஸ் ஹெவன்லி கிரேஸ். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், எப்பெல்லாம் வானத்தை பார்க்குறியோ, எப்பெல்லாம் வாழ்க்கை நடத்துறதுக்காக வெளியே வர்றியோ, கண்ணில் திறந்து பாரு, பெரிய வானம் இருக்குது. வானம் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெருசு என்னுடைய கிருபை. ஐ வாண்ட் யூ டு லுக் அட் த ப்ளூ. ஐ வாண்ட் யூ டு லுக் அட் த ப்ளூ. டோன்ட் லுக் அட் த டார்க்னஸ் இன் த வேர்ல்ட். லுக் அட் த ப்ளூ ஃப்ரம் த ஸ்கை. லுக் அட் ஹெவன்லி கிரேஸ். லுக் அட் த மல்டி கலர்ட் கிரேஸ் இன் த ரெயின்போ. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கிரேஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஃபோக்கஸ் ஆன் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொன்னார்ல, இந்த வில்லை பார்க்கும்போது நான் என் உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிறேன். ஆண்டவர் உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிறார், அது ஒரு விஷயம். நம்மளும் அவருடைய உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் என்ன ஏற்படுது? ஒரு பிரிட்ஜ் ஏற்படுது. அவரும் வானவில்லை பார்த்துட்டு இருக்கிறாரு, நம்மளும் வானவில்லை பார்த்துட்டு இருக்கிறோம். அவரும் அவருடைய உடன்படிக்கை ஞாபகப்படுத்திக்கிட்டாரு, நம்மளும் அவருடைய உடன்படிக்கை ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறோம். 2 பேரும் ஒரே விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். 2 பேரும் ஒரே தட்டிலேருந்து சாப்பிட்டுக்கிறோம். 2 பேரும் ஒரு பிரிட்ஜால் கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறோம். அதனால தான் நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸ் சொல்லுவாங்களாம், வானவில்ன்றது ஒரு பிரிட்ஜு. இயற்கையின் உலகத்துக்கும் இயற்கையின் அப்பாற்பட்ட உலகத்துக்கும் கட்டப்பட்ட ஒரு பாலம்னு சொல்லுவாங்களா. அதான உண்மை. In the midst of the flood there is a bridge between you and God, where God can reach out to you and you can get connected to God. அந்த ரெயின்போவின் செய்தி, அந்த வானவில்லின் செய்தி, அந்த கிருபையின் செய்தி, புதிய ஏற்பாடு கிருபையின் செய்தி. அந்த கிருபையின் செய்தியோட முக்கியமான அடையாளம் தான் ரெயின்போ, வானவில். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். Have a rainbow mentality. Have a rainbow mentality. வேதத்தில் ஒரு 3 பேர் வானவில்ல பார்த்ததா நம்ம படிக்கிறோம் பைபிளில். முதலாவது நோவா. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதோடைய 13ஆம் வசனத்தை பார்க்குறோம். நோவா வானவில்ல பார்த்தார். அவர் எப்போ பார்த்தாரு? வெள்ளத்துக்கு அப்புறம் பார்த்தார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை படிக்கிறோம். எசேக்கியேல் ஒரு அருமையான தரிசனத்தை பார்க்குறாரு பாருங்க. சக்கரங்களுடைய அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. அது மத்தியில் ஒரு ஸ்டார்ம் கிரியேட் ஆகுது. Like there's a really storm, you know. And in the midst of the storm, Ezekiel sees a rainbow. தேவனுடைய சிங்காசனத்தில் ஒரு வானவில்லை பார்க்குறார். அப்போ எசேக்கியேல் பார்த்தாரா? எப்போ பார்த்தாரு? வெள்ளத்தின் மத்தியில், புயலின் மத்தியில் பார்த்தார். அடுத்ததா யாரு வானவில்லை பார்த்தது? ரெவலேஷன் சாப்டர் 4 verse number 3. அப்போஸ்தலர் யோவான் பூமி மேலே வர வேண்டிய வெள்ளத்துக்கு முன்னாடி ரெயின்போவை பார்த்தார். அந்த புயலுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வெள்ளத்தை பார்த்தார். அந்த புயலும் வெள்ளமும் வர்றதுக்கு முன்னாடியே வானவில்லை பார்த்தார். 3 பக்தர்களும் வானவில்லை பார்த்தாங்க. ஆனா 3 வித்தியாசமான காலகட்டத்தில் பார்த்தாங்க. நோவா புயலுக்கு அப்புறம் தான் வானவில்லை பார்த்தார். எசேக்கியேல் புயலுக்கு மத்தியில வானவில்லை பார்த்தார். அப்போஸ்தலர் யோவான் புயலுக்கு முன்னாடியே, பூமியில ஊற்றப்படுற நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே வானவில்லை பார்த்தார். இதுல இருந்து தேவ பிள்ளைகளான நமக்கு இருக்கிற லெசன் என்ன தெரியுமா? Take it down in your notes. This is the most important thing. In the storms of life, always look for the rainbow of God's covenant promise. எழுதிட்டீங்களா? In the midst of life's storms of life, always look for the rainbow of God's covenant promise. வாழ்க்கையின் புயல்களின் மத்தியில எப்பவுமே தேவனுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் மேல நம்ம நோக்கமா இருக்கணும். லுக் ஃபார் அ ப்ராமிஸ். எப்போ பிரச்சனை வந்தாலும் லுக் ஃபார் அ ப்ராமிஸ். ஒருவேளை யோவானை போல நீங்க புயலுக்கு முன்னாடி நீங்க ரெயின்போ கவர்னன்ட்டை நம்ம பிடிக்கணுமா இருக்கும். ஒரு சில தடவை எசேக்கியேலை போல புயலின் மத்தியில கர்த்தருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை பார்த்து நன்றி செலுத்த கத்துக்கணும். ஒரு சில தடவை நோவாவை போல புயலுக்கு அப்புறம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, உடன்படிக்கையின் வாக்குத்தத்தை நம்ம பார்க்க கத்துக்கணும். ஆனா இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுங்க. புயல் வர்றதுக்கு முன்னாடியும் நமக்காக வானவில்லை கர்த்தர் வேதத்துல கொடுத்திருக்கிறார். அவருடைய கவர்னன்ட் ப்ராமிஸ். ரெயின்போ இஸ் ஈக்குவல் டு கவர்னன்ட் ப்ராமிஸ். எல்லாம் எழுதிங்க பார்க்கலாம். ரெயின்போ எது கிடையாலும் அவருடைய கவர்னன்ட் ப்ராமிஸ். தமிழ்ல சொல்ற பாருங்க. ரெயின்போனா என்னது? அவருடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். உங்களுக்கு அவருக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது, அதுக்கான வாக்குத்தத்தம் தான் ரெயின்போ.
You see his promise in the rainbow. அப்போ வாழ்க்கையின் புயல்களின் மத்தியில, வெள்ளத்தின் மத்தியில அவருடைய ப்ராமிஸை பாருங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க புயலின் மத்தியில இருக்கலாம், உங்க குடும்பம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கலாம், உங்க சரீரம் ஏதாவது வியாதியில சிக்கிட்டு இருக்கலாம். Look for a promise and say, I am in a covenant with God. அதனால நான் எசேக்கியேல் மாதிரி வெள்ளத்தின் மத்தியில வானவில்ல பார்த்து கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு என்ன நான் தைரியப்படுத்திக்குவேன். கர்த்தர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லி நான் வாழ்க்கையில முன்னாடி போவேன். நல்லா கவனிங்க, ஒரு சில தடவை எசேக்கியேல் மாதிரி நம்ம புயல் மத்தியில வானவில்ல பார்க்கணும். ஒரு சில தடவை நோவாவை போல புயலுக்கு அப்புறம் வானவில்ல பார்க்கணும். ஒரு சில தடவை அப்போஸ்தலர் யோவான போல புயலுக்கு முன்னாடியே வானவில்ல பார்த்து சொல்லணும், எல்லா காலத்திலையும் கர்த்தர் என்னோட இருக்கிறார். I have a covenant promise. Hallelujah. I have a covenant promise. போடுங்க லைவ் சாட்ல, I have a covenant promise. Keep your eyes on the rainbow. Have a rainbow mentality. Live by the rainbow. Live by the rainbow. Rainbow-ன உடனே நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் பாருங்களேன். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒரு விசேஷித்த ஒரு மென்ஷன் இருக்கு. There's a special mention of a rainbow. எல்லாரும் அதுக்கு வந்துடலாமா? Revelation 10 அதோடைய முதல் 3 வசனங்களை நான் உங்களுக்காக நான் படிக்கிறேன். எத்தனை பேர் பிரசங்கத்தை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க கூர்மையா? Come on. வெள்ளத்துக்கு அப்புறம் வாழும்போது எப்படி வாழணும்? Let worship lead the way. Be a worshipper. ரெண்டாவதா, வெள்ளத்துக்கு அப்புறம் எப்படி இப்ப நான் வாழ்றது? I am living after the cross. இல்லையா? சிலுவையின் வெள்ளத்துக்கு அப்புறம் விசுவாசிகள் நம்ம எப்படி வாழணும்? அவருடைய பலியை சாப்பிடணும். Feed on Jesus in the word during the communion. மூணாவதா, நம்மளுடைய மனப்பான்மையில நம்மளுடைய மென்டாலிட்டி ரெயின்போ மென்டாலிட்டியா இருக்கணும். வானவில் மென்டாலிட்டி அப்படின்னா என்ன பதர்? ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் என் மேல கோவமா இல்லை, அவர் என்னை கடிந்து கொள்ள மாட்டார், அவருடைய பற்பல கிருபைகளை பார்த்து அதோடைய அழகுல நான் மயங்க போறேன், அதோடைய அழகை நான் ரசிக்க போறேன். பிகாஸ் His grace is beautiful. Live with a rainbow mentality. Amen. Rainbow mentality. Rainbow-ன உடனே Revelation chapter 10 verse number 1 to 3. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். தூதன்னா செய்தியாளர்னு அர்த்தம். ஆக்சுவலா ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. பாரு, நல்லா கவனிங்க, இந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம். அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. ஸ்பெஷல் மென்ஷன். He had a rainbow over his head. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. பயங்கரமாக இருக்குது பாருங்க. அந்த படத்தை யோசிச்சு பாருங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. ஒரு சின்ன புக்கு தான் இருந்துச்சான். அவன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் அவன் தன்னுடைய இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவன் பேசும்போது வானமே ரெஸ்பாண்ட் பண்ணுது. அந்த மாதிரி வல்லமை. என்னத்தை குறிக்குது இது? இது என்ன பதர்? இப்போ முதலாவது வெளிப்படுத்தல் அப்படின்ன உடனே அதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொடுப்பாங்க. ஆனா நம்ம எப்பவுமே ஜீசஸ் உடைய ஃபினிஷ்ட் ஒர்க் உடைய லைட்ல அதை இன்டர்பிரேட் பண்ண கத்துக்கணும். அநேக விஷயங்கள் அடையாளங்களா தான் ஆண்டு கொடுத்திருக்கிறாரே தவிர லிட்டரலா இல்ல. So most of these, this is a book of symbols. It's a book of symbols. இதுல இருக்க அடையாளங்களை பெற்றுக்கொள்ளணும். ஏன் ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்தை கடைசியில வச்சிருக்கிறாரு? அதை கடைசியா படிக்கணும்ன்றதுக்கு தான். சில பேர் ரட்சிக்கப்பட்டு தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறது ரெவலேஷன். பதர், அந்த 10 கொம்பு மிருகம் என்ன பதர்? அந்த 3 கொம்பு, அந்த 3 தலை. ஏன்பா அங்கே போன நீ இன்னும் ஆதி ஆகமம் பண்ணல, பாதி ஆகமத்தில் வரல, அதுக்குள்ளே ஒரு கடைசி ஆகமத்துக்கு போயிட்டு பாரு. ஆண்டவர் கடைசியில் வச்சுக்கிறாருன்னா அது ஒரு அடையாளத்தின் புத்தகம். அநேக அடையாளங்களின் நிஜத்தை நீங்க பார்த்துட்ட பிறகு தான் அந்த அடையாளத்தின் புத்தகம் உங்களுக்கு புரியும். இப்போ ரெவலேஷன் சாப்டர் 10ல இருக்கிற அந்த அடையாளத்தை நான் சொல்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. கடைசி காலத்து பிரசங்கியார்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மைட்டி ஏஞ்சல், வல்லமை நிறைஞ்ச செய்தியாளர்களை நான் கடைசி நாட்களை எழுப்ப போறேன். அவங்கள மேகம் கவர் பண்ணியிருக்கோம். மேகம்ன்றது மகிமை அடையாளம். கர்த்தருடைய மகிமை மேகம் இறங்கினதை எத்தனை தடவை படிக்கிறோம் நம்ம. See, the cloud speaks of the glory of God. கடைசி நாட்கள் ஒரு சில பிரசங்கியார்களை கர்த்தர் எழுப்பிட்டு இருக்கிறார். ஒரு சில இல்ல, அநேக நியூ ஜெனரேஷன் பிரீச்சர்ஸ் ஆண்டவர் எழுப்பிட்டு இருக்கிறாரு. அவங்க மகிமையால சூழ்ந்தவங்களா இருக்க போறாங்க. அவங்க மகிமையினால கவர் ஆனவங்களா இருக்க போறாங்க. ஓ ஹalleluya. அது மட்டும் இல்ல பாருங்களேன். அதனால கவனிங்க, மேகம் அவனை சூழ்ந்திருந்தது மட்டும் இல்ல, அவனுடைய சிரசின் மேல் வானவில்லை பார்த்தன்றாரு. வானவில்லான்னு அர்த்தம் கர்த்தர் மேல கோவமா இல்ல, கர்த்தர் மேல சமாதானமா இருக்கிறார். பற்பல கிருபையை பிரசங்கம் பண்ற ஒரு பிரசங்கியாரா இருக்க போறாரு. ரெயின்போ மென்டாலிட்டி உடைய பிரீச்சர்ஸை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ரெயின்போ மென்டாலிட்டி என்ன அர்த்தம்? கிருபையின் போதகர்களை கர்த்தர் எழுப்புவார். கரங்களை தட்டி அந்த விஷயத்துக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஓ, I want to be a rainbow preacher today. Hallelujah. Everybody under the sound of my voice, God has called you to be a rainbow preacher. ரெயின்போ பிரீச்சர். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, நான் ஒரு வானவில் பிரசங்கின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இன்னொருத்தர பார்த்து சொல்லுங்க, I am a rainbow preacher.
நான் பேசினேன்னா தேவன் உங்க மேல கோபமா இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவேன். நான் பிரசங்கம் பண்ணனா தேவன் உங்களை கடிந்து கொள்ள மாட்டார். நான் பிரசங்கம் பண்ண போறேன். நான் சொல்ற செய்தி சுவிசேஷம், அது கிருபை, பற்பல கிருபையின் செய்தியா இருக்குது. பியூட்டிஃபுல் கிருபை. ஓ அருமையான அநேக வண்ணங்களுடைய கிருபையின் செய்தியா இருக்க போது கர்த்தர் கடைசி நாட்கள்ல அந்த மாதிரி பிரசங்கியார்களை எழுப்பிட்டு இருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா அவருடைய முகத்துல சூரியனை போல ஒரு வெளிச்சமா. மல்கியா 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மேசியாவானவர் நீதியின் சூரியன். அப்போ இந்த பிரசங்கியார்களுடைய முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்கும், ஒரு ஷைன் இருக்கும், ஒரு மகிமை இருக்கும். அது எந்த மகிமையா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய நீதியை அவங்க கிஃப்டா பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? அந்த நீதியுடைய பிரகாசம் அவங்க முகத்துல தெரிய வரும். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அவங்க வலது கால் சமுத்திரத்து மேல, இடது கால் நிலத்து மேல இருக்குமா. they have dominion on the earth. எங்க போனாலும் கர்த்தர் அற்புத அதிசயங்களை ஏற்படுத்துவார். எங்க போனாலும் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாம்பும் தேலையும் மிதிப்பாங்க. பிசாசானமா ஒண்ணு இல்லாம போக போறான். கர்த்தர் புது புது டெரிட்டரிஸ் ஆண்டு கொடுக்க போறார். he will have dominion. somebody say amen, hallelujah. கடைசி காலத்து பிரசங்கியார்களுக்கு கர்த்தர் இதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். there is divine dominion given over the seas and over the earth. அது மட்டும் இல்ல பாருங்களேன், என்ன அருமையான விஷயம். அவங்க பேசும்போது வானத்துல இருந்து இடி முழக்கம் கேட்குமா அப்படின்னா அர்த்தம் பூமி மேல அதிகாரம் இருக்கிறது மட்டும் இல்ல, வானத்துல இருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். கர்த்தர் வல்லமை அனுப்புவார், கர்த்தர் அற்புதங்களை ஏற்படுத்துவார். இந்த பிரசங்கங்கள் கவனிக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை ஏற்கனவே ஏற்படுத்திட்டு இருக்கிறார். அநேக டெஸ்டிமனிஸ் நாங்க கேள்விப்படுறோம். இங்க மட்டும் இல்ல, உலகம் எங்கும் கிருபையை பிரசங்கம் பண்ற, புதிய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ற, தேவன் நல்லவர் என்று பிரசங்கம் பண்ற ஒவ்வொரு பிரசங்கியாரின் ஊழியத்திலையும் கர்த்தர் வானத்துல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கிறார். ஹalleluya. Come on, this is gonna be a wonderful time. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், பயப்படாத பயப்படாத, நீ ஒரு லாஸ்ட் டே preacher. You are a rainbow preacher. When you talk about the rainbow, remember I am calling a preacher. By the way, ஒரு சின்ன புக் ஓப்பனா இருந்துச்சு அவன் கையில, நீங்க பாத்தீங்க தானே? இந்த சின்ன புக் எதுக்கு தெரியுமா அடையாளம்? It's a picture of the New Testament. Not the entire, it's a picture of the New Testament. அப்போ Old Testament அதை ஓபன் பண்ணி பேசினாலும் அதுல இருந்து புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை தான் கொண்டு வருவோமே தவிர திரும்பியும் நியாயப்பிரமாணத்து சாபங்களையோ அதுல இருக்கிற தீமைகளையோ நம்ம பிரசங்கம் பண்ண போறது இல்ல. Because in the Old Testament you have the New Testament concealed. அப்போ அவன் கையில ஒரு சின்ன புக் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நியூ டெஸ்டமென்ட். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், கடைசி காலத்து பிரசங்கியாரே, நீ மகிமையால சூழ்ந்தவனா இருக்க போற, நீ ஆண்டவருடைய நீதினால பிரகாசிக்க போற, நீ புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கையில உடையவனா இருக்க போற, உன் தலையில ரெயின்போ இருக்கும். you will be a rainbow mentality preacher. கர்த்தர் நல்லவர்னு பிரீச் பண்ண போற. அது மட்டும் இல்ல, அவர் சொல்றாரு, உனக்கு பூமி மேல நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். சமுத்திரத்து மேலயும் பூமியின் மேலயும் the message will travel. சமுத்திரத்து மேல கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல இருந்து பிரீச் பண்றது இன்னைக்கு சமுத்திரங்களை தாண்டி போயிட்டு இருக்குது. God has given us dominion over the seas and the earth. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றார், நீ வேலை செய்யும் போது உனக்காக வானத்துல இருந்து நானும் வேலை செய்ய போறேன். கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். When you think of the rainbow, number one, you have something to meditate upon. என்னன்னு, அவர் என் மேல கோவமா இல்லையா, அவர் என் கூட இருக்கிறார், அது ஒரு பிரிட்ஜ். ரெண்டாவதா, you have something to look at. பார்க்கிறதுக்காக. what do you look at? In the storms of life you see God's covenant promise. ஒரு covenant promise. மூணாவதா, you have something to talk about. What do you talk about? You talk about the grace of God, the manifold grace of God, like Peter calls it. The manifold grace of God. பற்பல கிருபைகளை பிரசங்கம் பண்றதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன அருமையான விஷயம் பாருங்க, என்ன ஒரு ஆனந்தமான விஷயம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த செய்தி நிமித்தம்? ஓ, எவ்வளோ வருஷங்களா நான் ஷேர் பண்ணுன்ற விஷயங்களெல்லாம், நான் விருப்பப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிற கர்த்தருக்கு நன்றி இந்த வெளிப்பாடுகளுக்காக. But you are living after the cross. பக்கத்துல நம்ம பார்த்து சொல்லுங்க, there is life after the flood. ஆமென். வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது. சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு பரிபூர்ணமான வாழ்க்கை இருக்குது. ஆமென். இப்படிதான் ஆண்டவர் நம்மளை வாழணும்னு விருப்பப்படுறார். ஆராதனையே நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கட்டும். அடுத்ததா, இயேசு மேல ஃபீட் பண்றது நம்மளுடைய முக்கியமான உணவா இருக்கட்டும். அடுத்ததா, நம்ம எது செஞ்சாலும் ரெயின்போ மென்டாலிட்டியோட நம்ம செய்ய கத்துக்கலாம். Because we are in a covenant with God. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா? நோவாவுடைய குடும்பத்துல 8 பேர் இருந்தாங்க டோட்டலா. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. 8னா புதிய ஆரம்பம்னு அர்த்தம். அவங்க உயிர் தெழுந்த அந்த நாள்ல அராராத் அப்படின்ற சாபம் திருப்பப்பட்ட கர்ஸ் ரிவர்ஸ் கிரவுண்ட்ல அன்னைக்கு பேழையிலிருந்து, கிறிஸ்து என்னும் பேழையிலிருந்து வெளியே வந்தது போல அவங்க வெளியே வந்த போது அவங்க வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது வானவில்ல பார்த்தாங்க. 8 is new beginning. The day the ark rested, resurrection ground. The ark is a picture of our Lord Jesus Christ. The family came out and saw the rainbow. அப்படின்னா இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அவர் சொல்றாரு, நான் தான் உன் மேல சமாதானமா இருக்கிறேனே,
கேன் யூ see the ரெயின்போ? பார்க்குறியா ரெயின்போவை? நான் தான் உன் மேலே கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேனே. டு யூ see the ரெயின்போ? அதான் கேட்குறாரு. நான் தான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்கிறேனே, பார்த்துனுக்கிறியா வானவில்ல? ஏன் இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை நான் கொடுக்க முடியாதா? வெளியே போ. நோவா, ஆளுகை செய், பழுகி பெருகு, செகண்ட் சான்ஸ். இதை முதல் தடவை ஆதாம் கிட்ட சொல்றாரு, ரெண்டாவது தடவை நோவா கிட்ட சொல்றாரு. செகண்ட் சான்ஸ், நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங், நியூ பிகினிங். அதனால தான் அந்த 4வது பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்களேன். வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன நினைச்சு வாழணும் தெரியுமா? புதிய ஆரம்பங்கள் நமக்காக காத்திருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம வாழ கத்துக்கணும். நியூ பிகினிங்ஸ், நியூ பிகினிங்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆர்க்ல நீ வெளியே வந்த, உயிர்த்தெழுதல் நாளில் ரெஸ்ட் ஆயிருக்கிற. நீ வெளியே வரும்போது நான் உனக்கு வானவில்லை காமிச்சு சொல்றேன், நீங்க 8 பேர், 8னா புது ஆரம்பம். வெளியே வந்து புதிய ஆரம்பத்தை பாருங்க. இந்த ஸ்டோரிக்கு ஆல்மோஸ்ட் கனெக்டட் மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது. யோவான் 21ஆம் அதிகாரத்தை நீங்க பாக்குறீங்க. அன்னைக்கு அதிகால நேரத்தில் பேதுருவும் அவன் கூட 7 பேரும், டோட்டலாக 8 பேர் ஒரு மீன் பிடிக்கிற படகுல போய் மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. மீன் கிடைக்கல. ஆனால் அதிகாலையில் உயிர்த்தெழுந்த இயேசு வர்றாரு. கமான், உயிர்த்தெழுந்த இயேசு வந்து அவங்கள்ட்ட பேசுகிறாரு. படகு நிறையா மீன்களை கொடுக்குறாரு. 8 பேர் படகுல இருந்து வெளியே வர்றாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் எது கிடையாலும் அன்னைக்கு ஒரு பேழையிலேருந்து 8 பேர் வெளியே வந்தாங்க. இன்னைக்கு ஒரு படகை விட்டு இறங்கி 8 பேர் வர்றாங்க. அன்னைக்கு உயிர்த்தெழுதல் நாளில் அந்த படகு ரெஸ்ட் ஆச்சு. இன்னைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவே அந்த படகை சந்திக்க வந்தார். அன்னைக்கும் 8 பேர், இன்னைக்கும் 8 பேர். இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்களா? படகுல இருந்து வெளியே வந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அவன் மறுதளிச்சிட்டான் இல்லையா, அதனால திரும்பி மீன் பிடிக்க போயிடுறேன்னு நினைச்சான். அவன் நினைச்சான், என் வாழ்க்கையில திரும்பியும் அழைப்பு நிறைவேறாது, என் அழைப்பு முடிவாயிருச்சு, முடிவடைஞ்சிருச்சு, என்னால் இனி வாழ முடியாது. ஐம் கோயிங் பேக் ஃபிஷிங். ஹி தாட் இட் வாஸ் ஆல் ஓவர். அவனுடைய சொந்த பாவத்தினால அவன் அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேசேஜில் இயேசு பேதுரு பார்த்து சொன்ன ஒரு சில வார்த்தைகள் ஒன்று என்ன தெரியுமா? என்னை பின்தொடர்ந்து வா, ஃபாலோ மீ. இந்த வார்த்தை படிக்கும்போது நான் யோசிச்சேன், இது ஏற்கனவே சொல்லிக்கிறாரு பேதுருக்கிட்ட. எப்போ முதல் தடவை அழைச்சார் தெரியுமா? அப்பவே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், ஃபாலோ மீ, என்னை பின்தொடர்ந்து வா. இப்போ அத்தனை தப்புங்களை பண்ணி முடிச்சிட்ட பிறகு பேதுருவே தான் அழைப்பு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பழைய வேலைக்கு போக நினைக்கும் போது ஆண்டவர் திரும்பியும் முதல் கொடுத்த வார்த்தை திரும்பி சொல்றாரு, ஃபாலோ மீ. இன் அதர் வேர்ட்ஸ், ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? நீ என்னை துரோகமே பண்ணாத மாதிரி உன்னை நான் ட்ரீட் பண்றேன், நீ தப்பே பண்ணாத மாதிரி உன்னை நான் ட்ரீட் பண்றேன். அன்னைக்கு உன்னை பார்த்து ஃபாலோ மீன்னு சொன்னேன், இன்னைக்கும் உன்னை பார்த்து ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நியூ பிகினிங். அது ஒரு அதிகால நேரம். ஏதோ ஒரு கார்னர்ல சேவல் கூவின்னு இருக்குது. அதிகால நேரம் மட்டும் இல்லை, 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர்னா புதிய ஆரம்பம். 8 பேர் மட்டும் இல்லை, இயேசு ஆரம்பத்தில் கொடுத்த அதே வார்த்தை திரும்பி கொடுத்து சொல்றார், ஃபாலோ மீ. வாட் வாஸ் காட் சேயிங்? நியூ பிகினிங், நியூ பிகினிங். God has new beginnings in your life. God has new beginnings in your life. ஒவ்வொரு நாளும் புதிய ஆரம்பங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நேத்து ஒரு தப்பு நடந்துச்சா, இது அதிகால நேரம், இது புது நாள், புதிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்காக வச்சிருக்கிறார். நேத்து ஒரு தவறு பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு புது கிருபைகளை வச்சிருக்கிறார். எந்திரிச்சுக்குங்க. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க நிச்சயமா நீங்க எழுதியே தீரணும். அலெக்சாண்டர் வைட் அப்படின்ற தேவ மனுஷன் சொல்றாரு, the victorious Christian life is a series of new beginnings. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை எது தெரியுமா? அது தொடர்ந்து ஆண்டவருடைய புதிய ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ற வாழ்க்கை. தொடர்ந்து ஆண்டவருடைய புதிய ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ற வாழ்க்கை. ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, you might have been through a flood but I have a new beginning in store. நீ யாராவது ஒருத்தர் வாழ்க்கையில இழந்திருக்கலாம், ஆனா நான் ஒரு புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறேன். லவ் ஃபெயிலியர்னால நீங்க மனசு உடஞ்சு போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஐ ஹாவ் அ நியூ பிகினிங் ஃபார் யூ. வேலையை விட்டு நீக்கப்பட்டு ஒரு குறைபாடுகள் மத்தியில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஐ ஹாவ் அ நியூ பிகினிங். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஜெயிலுக்கு போயிட்டீங்க, உங்களுடைய ரெப்யூட்டேஷன் டார்னிஷ் ஆயிருச்சு, ஜனங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்பினா உனக்கு நான் ஒரு புது ஆரம்பத்தை கொடுத்துருக்கிறேன். நீ எல்லாரும் முன்னாடி என்ன நீ மறுதளிச்சிட்ட பேதுருவே, அதே மாதிரி இன்னைக்கு எல்லா சீஷர்கள் முன்னாடி உன்னை நான் திருப்பி கட்ட நான் ரெடியா இருக்கிறேன். God has a series of new beginnings. ஒரு நியூ பிகினிங் இல்ல, ஒரு செகண்ட் சான்ஸ் இல்ல, பல சான்சஸ் ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பாரு. மல்டிபிள் செகண்ட் சான்சஸ், மல்டிபிள் நியூ பிகினிங்ஸ். The Christian life is a series of new beginnings. நீங்களும் நானும் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா?
புதிய ஆரம்பங்களின் தொடர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன அருமையா இருக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கும் போதே that means I may fall several times but God has new beginnings in store. விழுறதுக்கு முன்னாடியே ஆரம்பங்களை ஏற்படுத்தினவர் தான் என்னுடைய ஆதியும் அந்தமுமான இயேசு கிறிஸ்துவானவர். நான் தோத்து போறதுக்கு முன்னாடியே ஜெயத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறவர் தான் என்னுடைய நேசர், என்னுடைய இயேசு கிறிஸ்து. நான் தவறி போறதுக்கு முன்னாடியே என்னை தூக்கி நிறுத்துறதுக்காக கிருபை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறவர் தான் என்னுடைய மகா சர்வ வல்லமையுள்ள என்னுடைய நேசர் இயேசு கிறிஸ்து. God has new beginnings in store. Number 4, embrace and receive the new beginnings of God wherever you go. புதிய ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளுங்க, புது ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளுங்க, புது ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நியூ பிகினிங்ஸ். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நியூ பிகினிங்ஸ், நியூ பிகினிங்ஸ். சத்தமா சொல்லுங்க, நியூ பிகினிங்ஸ், நியூ பிகினிங்ஸ். அந்த வார்த்தை உங்க உள்ளத்துல அப்படியே பதிட்டு பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நியூ பிகினிங்ஸ். புதிய ஆரம்பங்கள். ஆரம்பம் இல்லை, புதிய ஆரம்பங்கள். டுடே காட் ஹஸ் a new beginning, tomorrow God has a new beginning. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் நியூ பிகினிங்ஸை வச்சிருக்கிறார் உங்களுக்காக. கவலைப்படாதீங்க. வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருக்கலாம். புதிய ஆரம்பங்களை உங்களுக்காக வச்சிருக்கிறார். வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சிலுவைக்கு அப்புறம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய உடன்படிக்கையின் கீழே, புதிய ஏற்பாட்டு கீழே அவருடைய பிள்ளைகளா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி பதில் வாழ்றது? There is life after the flood, but how do I live? Number 1, let worship lead the way. நோவா பேழையில இருந்து வெளியே வந்த உடனே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினார். நீங்களும் நானும் சொல்லணும், நன்றி அப்பா. ஏன் இன்னைக்கு ஆராதனையின் முடிவில் அதை செய்யலாமா? எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை வழி நடத்தினீங்களே, எங்களோட இருந்தீங்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கற்றுக்கணும். ரெண்டாவதா, ஃபீட் ஆன் ஜீசஸ். ஆண்டவர் நான்வெஜ் அனுமதிச்சார். ஆண்டவர் மீட் சாப்பிட சொன்னார். அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி கறியை சாப்பிடு, ஏசுடைய சாக்ரிஃபைஸை சாப்பிடுன்றார். லிவ் பை ஃபீடிங் ஆன் ஜீசஸ். மூணாவதா, எங்கே போனாலும் உன் தலையை சுற்றி ஒரு ரெயின்போ இருக்கட்டும். பி அ ரெயின்போ ப்ரீச்சர், ஹாவ் அ ரெயின்போ மென்டாலிட்டி. என்ன பிரதர் அப்படின்னா, நான் உன் மேலே கோமாலன்னு தெரிஞ்சுக்க, உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்க, அந்த உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கைன்னு தெரிஞ்சுக்க, அந்த கிருபை பல வண்ணங்கள் உடையதுன்னு தெரிஞ்சுக்க. த மல்டி கலர்ட் கிரேஸ் ஆஃப் காட். ஆமென். எசேக்கியேல் அன்னைக்கு பார்த்தது போல புயல் மத்தியில் அவருடைய ரெயின்போவை பாருங்க. பிகாஸ் காட் இஸ் அ காட் ஆஃப் கிரேஸ். ஆமென். ஒரு கவர்னன்ட் ப்ராமிஸை பிடிச்சுங்க, ரெயின்போ ப்ரீச்சராக இருங்க. ஆமென். நாலாவதாக நம்ம கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு, எம்ப்ரேஸ் த நியூ பிகினிங்ஸ் காட் ஹேஸ் ஃபார் யூ. புதிய ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்களை ஆண்டவர் கொட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு தடவை உங்கள் வாழ்க்கையில் ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு வேதனை, ஒரு சம்பவம், ஒரு அழைக்கப்பட்ட வாசல், ஒரு நிராகரிப்பு, ஏதோ ஒரு வகையான ஒரு டிசப்பாயின்மெண்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், ஐ ஹாவ் அ நியூ பிகினிங் ஃபார் யூ. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கலாம், இதுக்கு மேலேயும் எனக்கு வாழ்க்கை இருக்குதா, இதுக்கு மேலேயும் நான் நம்பலாமா ஆண்டவரை, இதுக்கு மேலேயும் நான் என் விசுவாசத்தை பிடிச்சிக்கணுமா, எப்படி இதை செய்ய போகிறேன், இந்த சத்தியங்கள் உங்களுக்கு சகாயம் பண்ணுன்னு சொல்லி இன்னைக்கு நான் நம்புகிறேன். பாருங்க, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அருமையான விசுவாசத்தின் குடும்பம், நல்ல ஒரு குடும்பம் பாருங்க, சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு. இந்த கணவன் மனைவியும் கர்த்தரை தேடுறவங்க. ஒரு நாள் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு. ஆக்சிடென்ட்ல கணவர் இறந்துட்டார். இந்த அம்மா மனசு உடைக்கப்பட்டாங்க, ஒரு விதவை ஆயிட்டாங்க. அவங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு ஒரு சிங்கிள் மாமா இருந்து அவங்களுடைய தேவைகளை சந்திச்சு அவங்கள பார்த்துக்கிறதும் எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. நல்ல ஒரு கணவர் இல்லை, தன்னை நேசிச்சு அவர் விட்டு போயிட்டார். மனசு ஆறுதல் அடையணும், கர்த்தருக்கு சரண்டர் ஆனாங்க. கர்த்தர் உள்ளத்தை சுகமாக்குனார். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாலிபனை கர்த்தர் கொண்டு வந்தார் தன்னுடைய வாழ்க்கையில. இவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்பினாங்க, பழகுனாங்க. அந்த நேரத்தில் இவங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க, திருமணத்துக்காக கர்த்தர் இந்த உறவை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லி. குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. So they started working towards the marriage. ஆனா அந்த திருமண நாட்கள் பக்கத்துல வர 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 நெருங்க இந்த சகோதரிக்கு உள்ளத்துல ஒரு கேள்வி வந்துச்சான், என் கணவர் இதை ஒத்துக்குவாரா? அவர் என்னை நேசிக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அவர் நான் நல்லா இருக்கணும் தான் விருப்பப்படுவார்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவர் என் கூட இல்லையே, பரலோகத்துல இருக்கிறாரு. பட் அவர் ஒருவேளை பரலோகத்துல இருந்து எனக்கு ஒரு செய்தி அனுப்புனா நல்லா இருக்குமே. பரவாயில்லம்மா, கல்யாணம் பண்ணிக்கமா, நீ நல்லா இருமா, என் பிள்ளைகளை பார்த்துக்கிறது ஒரு தகப்பன் இருக்க கூடாதா, ஒருத்தரை நல்லவரா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவர் ஒரு அப்ரூவல் கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஏங்குனாங்களாம். பாருங்க, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அப்பா என் கணவர் உங்ககிட்ட இருக்கிறாரு, இன்னைக்கு நான் ஒரு புது ஆரம்பத்தை எம்ப்ரேஸ் பண்ணுன்னு சொல்லி என் கணவருக்கு விருப்பமா இருந்தா ஒரு ரெயின்போவை காமிங்களேன், எங்க கல்யாணத்தன்னைக்கு ஒரு ரெயின்போவை காமிங்கன்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்களாம். பாருங்க, கல்யாணம் ஏற்பாடுகள் நடந்துருச்சு. கல்யாணத்தன்னைக்கு ஒரு நல்ல கார்டன்ல ஒரு அவுட்டோர், ஒரு ஓப்பன் செட்டப், அந்த இடத்துல திருமணத்தை ஒழுங்கு பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு திருமணம் நடக்கும்போது
கிளியரான ஸ்கைஸ், மழை வரல, மேகமூட்டம் இருக்குல்ல, கிளியரான ப்ளூ ஸ்கைஸ்ல அந்த சூரிய வெளிச்சத்தின் மத்தியில அந்த இருக்கிற அந்த திருமண மணப்பெண் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அண்ணாந்து பார்த்தாங்க பாருங்க. வானத்துல ஒரு ரெயின்போ இல்ல, டபுள் ரெயின்போவை பார்த்தாங்களா அன்னைக்கு. அந்த அந்த மகள் சொன்னாங்களா, கர்த்தரே எனக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறார், இந்த டபுள் ரெயின்போ வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன் என் கணவர் அப்ரூவ் பண்ணிட்டார் இந்த திருமணத்தைன்னு சொல்லி. அந்த அடையாளத்தை வச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு இயற்கையின் வானவில் ஒருவேளை உங்க வீட்டை விட்டு வெளியே போன உடனே தெரியாம இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வானவில் வேதத்துல இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். புதிய ஏற்பாடே ஒரு வானவில் தானே. அந்த புதிய ஏற்பாட்டை பார்த்து சொல்லுங்க, இத்தனையும் நடந்துட்ட பிறகு நான் வாழணுமா? ஆண்டு சொல்ல, நீ வாழ்ந்தே தீரணும், நீ நான் உனக்காக இருக்கிறேன், நானே உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன், யார் உன்னை என்ன பண்ணிடுவா நான் பாத்துறேன். தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா நீ என் பிள்ளைன்றது மாறுறதே இல்லை. எழுந்து நட, தலை நிமிர்ந்து நட, உனக்காக நான் புதிய ஆரம்பங்களை வச்சிருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டிருக்கிறார், do you see the rainbow? நோவா, புயல் முடிஞ்சிருச்சு, but do you see the rainbow? யோவான், புயல் வரப்போகுது, but do you see the rainbow? எசேக்கியேல், புயல் மத்தியில தான் இருக்கிற, but do you see the rainbow? See the rainbow. Take what I have for you. Keep moving forward. வாழ்க்கை முடியல, வெள்ளத்துக்கு அப்புறமோ ஒரு வாழ்க்கை இருக்குது. கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், உங்க வாழ்க்கையில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், சேதங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ஜனங்க உங்களை விட்டு போயிருக்கலாம். இன்னைக்கு கண்ணீர் மத்தியில இந்த பிரசங்கத்தை நீங்க கவனிச்சிட்டு இருக்கலாம். But I want to declare to you prophetically, there is life after the flood. இந்த வெள்ளம் என்ன, இதை விட பெரிய வெள்ளத்தையே இயேசு நம்மளுக்காக ஜெயிச்சு நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. There is life after this flood. இழப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, தோல்விக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, எபிடமிக் அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, பேண்டமிக் அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வைரஸுடைய பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பரிபூர்ண வாழ்க்கையை வச்சிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு, there is life after the cross. You are his child. எந்திரிங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. சாதிக்கிறதுக்காகவே உங்களை உயிரோட வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நல்லவர் நம்புறவங்க இன்னும் நல்லா நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், இன்னும் நல்லா நன்றி செலுத்துங்க. This is how we live. எழுந்து நிக்கலாம், எழுந்து நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லாமா, வானவில்லை நான் ஞாபகப்படுத்தி சொல்றேன், my God is a God of new beginnings. My God is a God of new beginnings. அந்த படகுலயே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், பேதுரு, உன் அழைப்பை இழந்துட்டேன்னு நினைக்காத, I have a new beginning in store. All you have to do is follow me. Follow me again. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கை உயர்த்தி, அப்பா நான் உங்களை ஃபாலோ பண்றேன், அப்பா நான் உங்களை ஃபாலோ பண்றேன். யாருமே மௌனமா இருக்க கூடாது. want everybody to say, ஆவியானவரே வழி நடத்துங்க. இவ்வளோ நாள் நான் என்ன ஃபாலோ பண்ணி நாசமா போயிட்டேன், கடல்ல போனேன், நிர்வாணமா மீன் கிடைக்கலன்னு சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனா இனி நான் ஜீசஸை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். I want to follow Jesus. I want to follow Jesus. ஓ ரபா ஷாக்கா பாந்தா ரிகலா ரபாந்தூரு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். There is life after the flood. சிலுவைக்கு அப்புறம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆராதனையில நான் வழி நடத்தப்பட போறேன். எல்லாரும் கை உயர்த்தி கொண்டார் ஆராதிங்க பார்க்கலாம் எல்லாருமே. ஓ ரபா ஷாக்கா போந்தே ரிகபாலா மாந்தூரு. ஓ ரினமலாந்த ரேஷாலா போந்தாரூரா. ஓ ரியா பிரேத்தரே போகோர பாந்துல. கர்த்தருடைய பிரசன்னம் நிரம்பிட்டு இருக்குது. சுகந்தான வாசனை, இயேசுடைய சுகந்த வாசனை நம்ம குடும்பங்களை நிரப்பிட்டு இருக்குது. ஓ ரியா ஷாந்தரே கேரே போந்தாலா ரபாபா. ஆண்டவர் சொல்றார், ஆராதிக்கிறதா உடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, என்ன சாப்பிடு. ஜீசஸ் சொல்றார், feed on me, feed on me, feed on me. ஒவ்வொரு நாள் கம்யூனியன் எடுக்கிற பிராக்டிஸை கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாள் கம்யூனியன் எடுக்கிற பிராக்டிஸை கொண்டு வாங்க. நம்ம சர்ச் வாலண்டியர்ஸை கால் பண்ணுங்க, கம்யூனியன் எலிமெண்ட்ஸை பெற்றுக்கொள்ளுங்க. பட் மேக் ஷூர் யூ கெட் தி கம்யூனியன். feed on Jesus, feed on Jesus. துதிங்க, யாரும் மௌனமா இருக்காதீங்க. come on. ஓ ராலே ஷெரேபோகோ பிராந்தே கபாரானா மாந்த லீகபோரதுரோ. ஆண்டவர் சொல்றாரு, வானவில் மனப்பான்மையோட வாழ்ந்துக்கோ, நானே உனக்காக இருக்கிறேன், மறந்துடாத. Look at the multicolored rainbow, remember that I am for you. Oh rilaba shekere bondo rikabala bandu. Thank you Jesus, thank you Jesus. எத்தனை பேர் இயேசுவை பெற்றுக்கொள்றதுக்காக ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவை சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கம்யூனியன் எடுத்துங்க, உங்களுடைய கரத்துல எடுத்துட்டு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. Thank you Holy Spirit, thank you Jesus. அருமையான ஆராதனைக்காக, பிரசங்கத்துக்காக நன்றி அப்பா. Thank you Jesus. அவருடைய சரீரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், வியாதிக்கும் பலவீனத்துக்கும் அதிகாரம் இல்ல, எந்த கொள்ளை நோயும் என்னை அணுகாது, COVID-19 என் குடும்பத்தை தொட முடியாது. In Jesus name பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை.
அவருடைய ரத்தத்தை கையில் எடுத்துக்கங்க. உயர்த்திட்டு என் கூட சேர்ந்து அறிக்கை செய்யுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால நான் தகுதியுள்ளவன், இயேசுவின் ரத்தத்தினால என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்குது, இயேசுவின் ரத்தத்தினால எந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் என் குடும்பத்தை நெருங்காது. கடைசியா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது. இன் ஜீசஸ் நேம் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை. அப்பா உமக்கு நன்றி. நல்லா கரங்களை உயர்த்தி அருமையான ஆராதனைக்கு வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க எல்லாருமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகத்துவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி. யாரும் மௌனமா இருக்காதீங்க, நல்லா நன்றி செலுத்துங்க. ஓ ரீமா ஷம்தரே கெரேபோலா கூரா பாம்துரா. இயேசுவின் நாமத்தில் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் சுகமடையட்டும் இயேசுவின் நாமத்தில். மரணம் சாபம் தூரமா இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மன சஞ்சலங்கள், உடல் பலவீனங்கள், வலிகள், வேதனைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் சுகமும் விடுதலையும் நிரப்பட்டும் குடும்பங்கள் தோறும். ரீலேபோ ஷப்ரகா தராலா பாம்தாரா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை சுத்திலும், இந்த வீட்டை சுத்திலும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ரிலேபோ ஷப்ரகாம் தரிகபாலா மாந்தூரு ஓ ரியலா மாந்த லிப்ராந்தோ ரிகேலியாம்தூரு. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆவியானவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி, மகத்துவரே உமக்கு நன்றி. ஓ ரிலபாரா ஷம்தரே கேலே ப்ரோதோரியாம்தூரு. நன்றி ஆவியானவரே. ஜெபிக்கலாமா? பிதாவே எங்க கிருபைக்காக நன்றி, எங்க ஒவ்வொருத்தரோட நீங்க பேசினதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. வானவில் மனப்பான்மை உடையவர்களா எங்களை மாத்துங்க ஆண்டவரே. எங்க மேல கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி, புதிய ஆரம்பங்களுக்காக நன்றி, வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எங்களுக்காக வைத்திருக்கிறதுக்காக நன்றி. வழி நடத்துங்க, கூடவே இருங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால கிருபையால நிரப்புங்க. எங்க ஒவ்வொருத்தர் குடும்பங்கள் மேல உங்க பாதுகாப்பு, வியாதிகள் பலவீனங்கள் தூரமா இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்கப்பா. பெரிய அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம், நன்மைகளால் நிரப்புங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. அவருடைய முகத்தின் சிரிப்பினால நம்ம வாழ்க்கையில கிருபை அதிகமாகட்டும். அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால சமாதானம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹalleluya, ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், வெள்ளத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்குது. ஆமென். இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, தேவனே என் பட்சத்துல இருக்கிறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. உங்களுக்கான ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்றதை மறந்துடாதீங்க. ஜெப தேவைகளுக்காக அந்த நம்பரை கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு அருமையான செய்தியோட உங்களை நான் சந்திக்க போறேன். ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.